ஆஃப்டர் எலெக்ஷன் இந்த என்டிகேன்ற கட்சி ஒண்ணு இல்லாம போயிடும் நினைக்கிறேங்க. என்ன முடக்க பாக்குறாங்க, என்ன அடக்க பாக்குறாங்க, என்ன வந்து எவ்வளவு அதுக்கு பாக்குறாங்க. இந்த காட்டு ஓனா இருக்கு, காட்டு ஓனா வாய் வைக்கும், இது இருக்கு மூஞ்சூர் எலி, அந்த மூஞ்சூர் எலி அது மாதிரி என்ன வாய்க்குள்ள ஏதாவது வச்சிருக்காரு. என்ன வந்து உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க விஜய் வந்திருக்கேன் என்ன அவதூறு பார்ப்பாங்க, எத்தனையோ வேதனைகளை. என்னது அதுவும் இந்த சாட்டி துரைமுருகன் இந்த மாதிரி ஆட்களால ஒண்ணுமே இல்லாம போயிடும். உங்க கட்சி ஜெயிக்கணும்னா நீ உங்க கட்சியை பத்தி பேசு, உங்க அண்ணன் சீமானை பத்தி பேசு, அவர் என்ன நலத்திட்டம்லாம் பண்ண போறாரு, மக்களுக்கு என்னென்ன பண்ண போறாரு அதை பத்தி பேசு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் விஜய் என்ன பண்ணாரு, விஜய் எங்க போறாரு, விஜய் எங்க உட்காராரு, விஜய் எப்படி திரும்புறாரு, விஜய் அப்படி திரும்புறாரு, எதுக்கு பேசிட்டு இருக்க? அவர் எப்படி பேசலாம், அவர் வாய் கண்டல் பண்றதுக்கு நீ யாரு? நீ என்ன அவ்வளவு பெரிய அழகா, இல்ல நீ ஒழுங்கா பேசுறியா? நீ பேசுறதே பிடிக்காம உங்க கமெண்ட்ல வந்து 1000 கமெண்ட் வந்து கழுவி உன்னை ஊத்திட்டு இருக்காங்க. நீ யாரு எங்க விஜய் நான் வந்து இப்படின்லாம் பேசுறதுக்கு? அவர் எப்படி பேசினா என்ன? உனக்கு எங்க கஷ்டமா இருக்குது? ஏதாவது ஒன்று பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? அவங்களுக்கு ஓட்டு வரதோ இல்லையோ அது பெரிய பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு சேரணும்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. டிவி கேட்க ஓட்டு போடக்கூடாது யாரும், அது மட்டும் தான் அவங்க நினைச்சிருக்காங்க. என்னன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து அண்ணா வின் பண்ண போறாரு, ஆனா இவங்க எங்க காணாம போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வாயிலாம் எங்க போகுதுன்னு தெரியாது.